நம்ம பசங்களுக்கு கொடுக்குற மிகப்பெரிய சொத்து என்ன தெரியுமாங்க? எங்க அப்பா கட்டின வீடுடான்னு சொல்லி அவங்கள கெத்தா சொல்ல வைக்கிறது தான். உங்க பசங்களும் கெத்தா ஃபீல் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு வீட்டை வாங்கிடுங்க. ஏன் இந்த வீட்டை கூட வாங்கிடுங்க, விற்பனைக்கு தான் இருக்கு. சிட்டிக்குள்ளேயே இருக்கு. 2 பெட்ரூமோட பிளான் பண்ணியிருக்கிறாங்க. கரெக்டாக ஒரு 3.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே 10க்கு 20ங்கிற அளவில் கார் பார்க்கிங் ஸ்பேஸ், அது போக டூ வீலர் நிறுத்தறதுக்கு தனியாக ஒரு பார்க்கிங் ஸ்பேஸ், 16க்கு 16 ஹாலு, 3 டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குங்க, டைனிங் கம் கிச்சன், யூட்டிலிட்டி ஏரியான்னு வீட்டை செம்மையாக பிளான் பண்ணியிருக்காங்க. இன்டி ஒர்க்ஸோட இருக்கு. எப்படி பண்ணியிருக்காங்க அப்படி நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடு வந்து தெற்கு பார்த்த மாதிரியான சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோர் வச்சு சிம்பிள் அண்ட் மினிமலிஸ்டிக்கான ஒரு டிசைன் ஒர்க்கு, அதுக்கு வந்து மைல்டான கலர் காம்பினேஷன் பெயிண்டிங் ஒர்க்கோட ரெடி பண்ணியிருக்காங்க. வீடு அமைச்சிருக்கக்கூடிய லொக்கேஷனில் வந்து தார் ரோடு இருக்குது. இந்த வீடு அமைச்சிருக்கக்கூடிய லொக்கேஷன் ஃபுல்லாமே ரெசிடென்ஷியல் ஏரியா, நல்ல தண்ணி இருக்குது, இபி இருக்குது, வீட்டுக்கு முன்னாடியே ட்ரைனேஜ் இருக்குது, அடிப்படையான எல்லா வசதிகளும் இருக்குங்க. வாங்க அப்படியே நம்ம வீட்டுக்குள்ளே போயிடலாம். வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு எம்எஸ்டியில் ஒரு ஹெவியான கேட் கொடுத்துருக்குறாங்க. அப்படியே நம்ம கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோம்னா 10க்கு 20ங்கிற அளவில் லென்த்தாக ஒரு பார்க்கிங் ஸ்பேஸ், தாராளமாக ஒரு 7 சீட்டர் கார் நிறுத்தினாலும் பின்னாடி 2 வீலர் நிறுத்துறதுக்கு ஸ்பேஸ் இருக்கும். பார்க்கிங் ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கு அழகான பேட்டர்ன் உள்ள மாதிரி 2 டைல் வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க. அது போக லெஃப்ட் சைடில் இந்த இடத்துல நீங்கள் 2 வீலர் நிறுத்துறதுக்கு தனியாக ஒரு பார்க்கிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. இங்கே நமக்கு கீழே இன்வெர்டர் வச்சுக்கிறதுக்கான ஸ்பேஸ், நம்ம டெரஸ் போகிறதுக்கான ஸ்டார் கேஸ்க்கு கீழே இருக்குது. இந்த ஏரியாவோட வாலுக்கு ஃபுல்லாமே கிளாஸியான டைல் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. வீட்டோட மெயின் டோர் வந்து நமக்கு கிழக்கு பார்த்த மாதிரி சிங்கிள் பேனல் டைப்பில் வந்துடும். அதுவும் அவங்க தான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பாலிஷிங் ஒர்க்லாம் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. அப்படியே நம்ம வீட்டுக்குள்ளே போயிடலாம். உள்ளே வந்ததும் முதல்ல நம்ம 16க்கு 16 அளவில் நல்ல ஒரு ஸ்பேஸ் தானே லிவிங் ஏரியாவுக்கு ரீச் ஆயிடுவோம். கிளாஸான டைல் ஒர்க்கு, மைல்டான பெயிண்ட் ஒர்க்லாம் செஞ்சு சீலிங்கில் கலர்ஃபுல்லான ஸ்ட்ரிப் லைட்ஸ், ப்ளூ அண்ட் கோல்டு கலர் ஸ்ட்ரிப் லைட்ஸ், அது போக ஒயிட் கலர் ஸ்பாட் லைட்ஸோட ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃபேன்லாம் 4 ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 4 இடத்துல ஃபேன் ராட் இருக்குது. சென்டரில் நீங்கள் ஒரு சாண்டிலியர் லைட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு மல்டிமீடியா யூனிட் வந்துருதுங்க. பக்கத்துலேயே பூஜா கேபினெட்டும் வந்துருது. கிழக்கு பார்த்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறாங்க. டார்க் ப்ரௌன் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் நல்ல மேட் ஃபினிஷிங்கில் இருக்கிற மாதிரி நிறைய ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸோட லைட் ஒர்க்கோட ரெடி பண்ணியிருக்காங்க. லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்கு இந்த இடத்துல ஒரு பெரிய ஜன்னல் இருக்குது. அந்த இடத்துலையும் ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. அது போக இந்த சைடு வந்து ஒரு பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க இன்டீரியர் டெக்கரேஷனுக்காக. இந்த வீட்டில் மொத்தம் 2 பெட்ரூம் இருக்குது. டைனிங் கம் கிச்சன் அங்கே இருக்குது. இந்த சைடு இருக்கக்கூடிய பெட்ரூமை முதல்ல காமிக்கிறாங்க. பெட்ரூமோட டோருக்கு இந்த மாதிரியான உட்டன் டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது 10க்கு 16ங்கிற அளவில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு மாஸ்டர் பெட்ரூம். வாஸ்துப்படியும் வீட்டோட கன்னி மூலையில் வந்துடுது. கிராஸ் வென்டிலேஷனுக்கு 2 இடத்துல ஜன்னல் கொடுத்து கிரில் ஒர்க்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டோரேஜுக்கு பெட்ரூமில் வால் ஷெல்ஃபு பர்பிள் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் அங்கே இருக்குது. அதே கலர் காம்பினேஷனில் இங்கே ஒரு ஆர்சிசி லாஃப்ட் போர்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் வந்துருதுங்க. பிவிசி டோர் கொடுத்துருக்காங்க. 6க்கு 6ங்கிற அளவில் ரெடி பண்ணிடுவாங்க. ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கி டைல்ஸ், வாலுக்கு ஃபுல்லாமே கிளாஸான செராமிக் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ணிடுவாங்க. சாண்ட்ரார் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ்லாம் நீங்கள் புக் பண்ணிங்கன்னா அவங்களோட ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாட்டி கொடுத்துருவாங்க. இந்த வீட்டில் இன்னொரு பெட்ரூம் வந்து இந்த பெட்ரூமுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்லேயே இருக்குது. லிவிங் ஏரியாவோட வடக்கு பக்கம். இது வந்து 8க்கு 16 அளவில் அமைச்சிருக்கக்கூடிய பெட்ரூம். இது வந்து கிட்ஸுக்கான பெட்ரூம். இல்லாட்டி வீட்டில் பெண் குழந்தைங்களாம் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பெட்ரூம். ஏன்னா இது வந்து பிங்க் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் ஆர்சிசி லாஃப்ட் இருக்குது, அங்கேயும் லாஃப்ட் இருக்குது. லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது போக வால் ஷெல்ஃபும் கொடுத்துருக்காங்க. நல்ல வெளிச்சமான ஒரு பெட்ரூமுங்க. அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் இங்கே நல்லா பெருசாகவே 4க்கு 10ங்கிற அளவில் கொடுத்துருக்குறாங்க. டேல் கலர் காம்பினேஷன் இங்கேயும் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. சாண்ட்ரார் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் நான் சொன்னது தான். நீங்கள் புக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அடுத்து நான் வந்து டைனிங் கம் கிச்சனை காமிக்கிறேன். லிவிங் ஏரியாவோட கிழக்கு பக்கம் கொடுத்துருக்குறாங்க. உள்ளே என்ட்ரு ஆகும்போது 8க்கு 16 ஒரு டைனிங் ஸ்பேஸ். ரைட் சைடில் வந்து கிச்சன் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் வந்து நமக்கு டைனிங் ஸ்பேஸ் இருக்குங்க. டைனிங் ஸ்பேஸில் ஒரு எக்ஸிட் டோர் கொடுத்து வீட்டோட யூட்டிலிட்டி போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அப்போ இங்கே ஃபால் சீலிங் ஒர்க்லாம் இருக்குது. ஸ்டோரேஜுக்கு வால் ஷெல்ஃப் இருக்குது. 3 இடத்துல ஜன்னல் கொடுத்துருக்கனால நல்லா வெளிச்சமாக இருக்குது. கிச்சன் ஏரியா வாலுக்கு ஃபுல்லாமே டைல் ஒர்க் பண்ணி கவுண்டர் வந்து நமக்கு எல் டைப்பில் கிரனைட்டில் அமைச்சு கொடுத்து சிங்க் வந்து டார்க்கான ஃபினிஷிங்கில் கவுண்டரை மேட்ச் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அங்கே 2 டேப் வந்துடும். அது போக ஆரோ மாட்டருக்கான ப்ரொவிஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கவுண்டருக்கு கீழே கிரே அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் மேட் ஃபினிஷிங்கில் இருக்கிற மாதிரி நிறைய பேஸ் யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். உள்ள பொருள்லாம் இருக்குது. இது ட்ராவர் டைப்பில் அமைச்சிருக்கக்கூடிய யூனிட்டு, கட்லரி யூனிட், அது போக அதெல்லாமே ஓப்பன் டைப்பில் அமைச்சிருக்கக்கூடிய யூனிட் தான். இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய டால் யூனிட் கொடுத்துருக்காங்க. கிளாஸ் டோரோட ரெடி பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்து கடப்பாக்கல்ல வால் ஷெல்ஃப் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே வந்து நமக்கு ஒரு வால் யூனிட் கொடுத்துருக்காங்க. அது போக எல் டைப்பில் ஒரு பெரிய ஆர்சிசி லாஃப்ட் அமைச்சு லாஃப்ட் கபோர்ட் வரைக்கும் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம வீட்டோட பேக் சைடு அமைச்சிருக்கக்கூடிய யூட்டிலிட்டி ஸ்பேஸ் பார்த்துடலாங்க. எம்எஸ் ஸ்டீலில் ஒரு ஹெவியான டோர் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நம்ம வாஷிங் மிஷின்லாம் வச்சுக்கலாம். அதுக்கான ப்ரொவிஷன் எல்லாமே இருக்குது. துணி துவைக்கிறதுக்கான மேடையெல்லாம் இருக்குது. இங்கே வந்து ஜனமூடைங்கிறனால போர்வெல் வாட்டர் சம்பெல்லாம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு கவர்டு யூட்டிலிட்டி ஸ்பேஸாக தான் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இங்கே நமக்கு ஒரு அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூம், காமன் டாய்லெட் கம் பாத்ரூம் மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறாங்க. 4க்கு 7ங்கிற அளவில் இந்தியன் ஸ்டைலில் இருக்குங்க. இங்கேயும் பாத்ரூமோட ஃப்ளோரிங் வாலுக்கும் கம்ப்ளீட்டாக டெய்ல் ஒர்க்லாம் பண்ணியிருக்கிறாங்க. வீட்டை சுற்றியும் நமக்கு செட்பேக் ஸ்பேஸ் இருக்குது. அப்படி நம்ம இந்த செட்பேக் ஸ்பேஸ் வழியாக வீட்டோட ஃப்ரண்ட் சைட் போயிடலாம். வீட்டோட பார்க்கிங் ஸ்பேஸில் தான் இந்த வீட்டோட டெரஸ் போகிறக்கான ஸ்டார் கேஸையும் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. அவுட்டரில் காமனாக கொடுத்துருக்கறனால ஃப்யூச்சரில் நம்ம ஏதாச்சும் ரெண்டல் போர்ஷன் மாதிரி பிளான் பண்ணுறீங்கன்னா அழகாக எடுத்துக்கலாம்.
இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த இந்த வீடு வந்து கோயம்புத்தூர் துடிலூர் பக்கத்தில் மணிகரம்பாளையங்கிற லொக்கேஷனில் கட்டி ரெடியாக இருக்குங்க. வீட்டில் லேண்ட் இன்டெக்ஸோடலாம் சேர்ந்து 65 லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க. ஃபுல்லி ரெசிடென்ஷியல் ஏரியா. நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வீடுக தான் இருக்கும். இந்த மாதிரியான ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இன்றைக்கி 2 மாஸ்டர் பெட்ரூமோட 65 லட்ச ரூபா பட்ஜெட்டில் வீடு அப்படிங்கிறது வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. அதனால் வீடியோ பார்த்துருக்கக்கூடிய நீங்கள் நல்ல ஒரு ஸ்பேஸான வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கீழே கொடுத்துருக்கூடிய நம்ம டீமோட நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்கள்.